பிதுர்தேவன் பிரம்மதேவனை பார்த்து ரொம்ப வருத்தத்தோட சொன்னார், என்னோட மகனுக்கு குழந்தை இல்லை, அவர் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பிரம்மதேவன் சொல்கிறாரு, வேண்ட எல்லா விஷயத்தையும் கொடுக்க வல்லவரான விநாயகருக்கு தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து வேண்டிங்க அப்படின்னா எல்லா விஷயமும் கிடைக்கும். அந்த விரதத்தை உங்கள் மகனான கிருதவீரனை பண்ண சொல்லுங்கள், அவர் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சமயத்தில் பிதுர்தேவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. விநாயகருக்கு விரதம் இருக்கிறது சரி, அது ஏன் செவ்வாய்க்கிழமையில் விநாயகருக்கு விரதம் இருக்கணும்? செவ்வாய்க்கிழமைக்கும் விநாயகருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்துக்கும் விநாயகருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பிரம்மதேவன் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. பிரம்மதேவன் பிதுர்தேவனை பார்த்து சொல்கிறாரு, முன்னொரு காலத்தில் நர்மதை நதிக்கரையில் பரத்வாஜ முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் அந்த நதிக்கரையிலே ஆசிரமம் வச்சு அங்கே வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தார். அவர் ஒரு தீவிரமான விநாயகர் பக்தராகவும் இருந்தார். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் காலையில் பரத்வாஜ முனிவர் அவர் நர்மதை நதிக்கரையில் போய் அவரோட நித்திய கர்மங்களை செஞ்சுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அந்த நதிக்கரையில் நீராட வந்த ஒரு இளம் பெண்ணை அவர் கவனிக்கிறாரு. அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு தேவலோகத்தில் இருந்த ஒரு தேவ மங்கை மாதிரியும் தன்னோட மனசை கவர வந்த ஒரு தேவதை மாதிரியும் இருந்தாங்க. சந்திரனை போல அழகாக இருந்த அந்த பெண்ணை பார்த்த உடனே பரத்வாஜ முனிவரோட மனசு அப்படிங்கிறது தடுமாறுது. கொஞ்ச நேரத்துக்கு பரத்வாஜ முனிவர் தான் ஒரு முனிவர் இங்கே தவம் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறத மறந்து அந்த பெண்ணோட அழகுல மயங்கி அவர் அந்த பெண்ணை ரசிக்கவும் செஞ்சார். அந்த சமயத்தில் பரத்வாஜ முனிவரோட உடல்ல இருந்து அவரோட தேஜஸ் அப்படிங்கிறது வெளிப்படுது. அந்த நொடியே முனிவர் சுதாரிச்சுக்கிறாரு. இதுக்கு மேலே நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தவத்தை கை விட்டுருவோம். நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, நம்ம உடல்ல இருந்து தேஜஸ் வெளிப்படுற அளவுக்கு ஒரு பெண்ணை ரசிக்குது, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நினச்சி அவர் கூனி குறுகி ரொம்ப வெக்கப்பட்டு அவரோட ஆசிரமம் திரும்பவும் செஞ்சார். இப்படி இருக்கிறப்போ பரத்வாஜ முனிவரோட தேஜஸ் வெளிப்பட்டு அது பூமியில் பட்ட உடனே அங்கே ஒரு அழகான குழந்தை அப்படிங்கிறது பிறக்குது. பரத்வாஜ முனிவரோட தேஜஸால் பிறந்த இந்த குழந்தை அங்கே தனியாக அழுதுட்டு இருந்தது பார்த்த உடனே பூமாதேவி தன்னோட மகன் அவங்க வளர்க்கவும் செஞ்சாங்க. நிர்கதியாக இருக்கிற எனக்கு ஒரு அழகான மகன் கிடைச்சிருக்கான், இந்த மகனை வளர்க்குறேன்னு சொல்லி பூமாதேவி அந்த மகனை ரொம்ப சீரும் சிறப்பாக ரொம்ப அழகாக வளர்த்து வந்தாங்க. அந்த மகன் பார்க்கறதுக்கு உடல் சிகப்பு நிறமாக இருந்து அவரோட உடல்ல இருந்து செந்தழல் போன்ற பிரகாசம் வீசிச்சு. அதனால அந்த குழந்தைக்கு அங்காரகன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. பரத்வாஜ முனிவரால் பூமியில் பிறந்த இந்த குழந்தைக்கு பூமகன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் கொடுத்தாங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்துட்டு இருக்கு. அங்காரகன் பூமாதேவியோட வளர்ப்புல ரொம்ப அழகாக வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் ஒரு நாள் அங்காரகன் அவரோட நண்பர்களோடு சேர்ந்து அவர் தெருவில் விளையாடிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு யோசனை வருது. நம்ம அப்பா யாரு, நம்ம அப்பா எப்படி இருப்பார், நம்ம இது வரைக்கும் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம அப்பாவை பார்த்ததே கிடையாது, நம்ம அம்மாவும் நம்ம அப்பாவை பற்றி சொன்னதே கிடையாது, நம்ம அப்பா யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருது. அதனால் அங்காரகன் நேராக பூமாதேவிட்ட போய் கேட்குறாங்க, நான் இது வரைக்கும் எங்கள் அப்பாவை பார்த்ததே கிடையாது, என் அப்பா யார், அவர் எப்படி இருப்பார், அவரை நான் பார்க்கணும், எனக்கு நீங்கள் காட்டுங்க, அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பூமாதேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பூமாதேவி அங்காரகனை பார்த்து சொல்கிறாங்க, மகனே உன்னோட தந்தை யார் அப்படின்னா முனிவர்களே சிறந்த முனிவரான பரத்வாஜ முனிவர், அவரோட மகன் நீ வா, நான் அவர்கிட்ட உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோட பூமாதேவி என்ன பண்ணுறாங்கன்னா பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பரத்வாஜ முனிவரை பார்த்த உடனே அவங்க பணிவாக வணங்கிட்டு பூமாதேவி பரத்வாஜ முனிவரை பார்த்து சொல்கிறாங்க, முனிவரே இவன் உங்களோட மகன், உங்களோட தேஜஸ்லேருந்து பிறந்ததுனால இந்த மகனை நானே வளர்த்து வந்துட்டு இருந்தேன், இதுக்கு மேலே நீங்கள் தான் இவனை வளர்க்கணும், இன்னிலிருந்து இந்த மகன் உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்காரகனை பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்திலே விட்டுட்டு பூமாதேவி மறைவும் செய்கிறாங்க. பரத்வாஜ முனிவர் தன்னோட மகனான அங்காரகனை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் பேர் சொல்கிறதுக்கு ஒரு மகன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்காரகனை தன்னோட கையில் வாரி அணைச்சி அவர் முத்தங்கள் கொடுத்து அவர் உச்சி முகழ்றார். பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்தில் வளர்ந்து வந்துட்டு இருந்த அங்காரகனுக்கு பரத்வாஜ முனிவர் எல்லா கலைகளும் சொல்லி கொடுத்தாரு, வேதங்கள் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணார். இது எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக அங்காரகன் கற்றுக்கொள்ளவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் பரத்வாஜ முனிவர் சொல்கிறாரு, உலகத்தில் நீ சிறந்த பலன்களை அடையணும் அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய விநாயகரை நீ வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் மந்திரத்தை அவர் உபதேசம் பண்ணவும் செய்கிறாரு. விநாயகரை எப்படி வழிபடணும், விநாயகரை நோக்கி எப்படி தவங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் அவர் உபதேசம் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் பரத்வாஜ முனிவர் அங்காரகனை பார்த்து சொல்கிறாரு, வேதங்களையும் மற்ற கலைகளும் கற்கிறதால மட்டும் சிறப்புகள் வராது, நம்ம விநாயகர்கிட்ட இருந்து நல்ல ஆசைகள் பெற்றால் மட்டுமே தான் நமக்கு சிறப்புகள் கிடைக்கும். என்னை மாதிரி ஒரு மிகப்பெரிய முனிவர் ஆகணும் அப்படின்னா நீ விநாயகரோட அருள் உனக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அங்காரகன் தந்தை சொல் மிக்க மதுரை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நல்ல காடை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த காட்டில் போய் நான் விநாயகரை நோக்கி தவம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பரத்வாஜ முனிவர் சொன்ன எல்லா விஷயங்களும் பின்பற்றி அவர் விநாயகரை நோக்கி 1000 ஆண்டுகள் தவம் பண்ணிட்டு இருக்காரு.
சிந்தை தடுமாறாமல் விநாயகரோட பாதமலர்களை மட்டுமே நோக்கி அவர் 1000 ஆண்டுகள் தவம் பண்ணார். அந்த தவத்தை பார்த்து விநாயகர் பெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்காரகன் முன்னாடி காட்சி கொடுக்கவும் செஞ்சார். நம்பிக்கை கொடுக்கும் தும்பிக்கை முகத்தோடு கருணை பார்வையோடு 10 கரங்களோடு ஒளி வீசும் திருமேனியோட விநாயகர் பெருமான் அங்கே பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கவும் செஞ்சார். தன்னோட தவத்தை பார்த்தோம், தன்னோட பக்தியை பார்த்தோம், ரொம்ப சந்தோஷப்பட்ட விநாயகர் பெருமான் தன் முன்னாடி காட்சி கொடுத்துக்கிறாரு அப்படின்றத பார்த்த உடனே அங்காரகன் வந்து விநாயகரோட திருவடிகள் விழுந்து அவர் வணங்கவும் செய்கிறாரு. விநாயகர் சுற்றி சுற்றி வந்து அவர் வணங்கவும் செய்கிறாரு. அங்காரகனை பார்த்து விநாயகர் ஆசீர்வாதங்கள் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி உயிர் உருக விநாயகர் முன்னாடி அங்காரகன் நின்று அவர் வணங்கவும் செஞ்சார். அங்காரகனை பார்த்து விநாயகர், மகனே உனக்கு என்ன வரங்கள் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அங்காரகன் சொல்கிறாரு, விநாயகர் பெருமானே உங்களோட திருவடிகளில் என்றைக்குமே நீங்காது இருக்கும்படி நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். தங்கள் மேலே இருக்கக்கூடிய பக்தி என்றைக்குமே குறையக்கூடாது, அந்த ஆசீர்வாதமும் எனக்கு கொடுக்கணும். தேவர்களோட சரிசமமாக உட்காந்து அமுதுண்ணும் பாக்கியமும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள் ஒரு கிரகத்தின் அதிபதியாகவும் நீங்கள் ஆக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அங்காரகன் கேட்ட வரத்தை வந்து விநாயகர் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் அவர் தந்தரலும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் அங்காரகன் வந்து விநாயகரை பார்த்து எனக்கு இன்னொரு வரமும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ விநாயகர், மகனே என்ன வரம் வேண்டும் கேள், நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அங்காரகன் விநாயகரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு காட்சி கொடுத்து எனக்கு வரம் கொடுத்த இந்த நாள் வந்து சதுர்த்தி தினம். அது மட்டும் இல்லாமல் இது செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை வந்து அங்காரக நாள் அப்படின்னு அவங்க அழைக்கணும். இந்த சதுர்த்தி தினமோ செவ்வாய்க்கிழமை என்னைக்கு சேர்ந்து வருதோ அன்னைக்கு உங்களை வழிபடுறவங்களுக்கு எல்லா கஷ்டமும் தீரணும், அந்த மாதிரி ஒரு வரத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே விநாயகர் வந்து அங்காரகனை பார்த்து சொல்கிறாரு, அங்காரகா நீ கேட்ட வரம் அப்படிங்கிறது மக்களுக்காக, மக்களோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து மங்களம் உண்டாகணும் அப்படின்னு நீ கேட்டதுனால உனக்கு மங்களன் அப்படின்ற பேரும் வைக்கிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை உன்னோட நாளாக இருக்கிறதுனால இதுக்கு மங்களவாரம் அப்படின்ற ஒரு பேரும் வரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு என்னை நோக்கி நீ தவம் பண்ணு, தக்க சமயம் வரப்போ நீ கேட்ட எல்லா வரங்களும் உனக்கு நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் மறைவும் செய்கிறாரு. விநாயகர் பெருமான் சொன்ன மாதிரியே அங்காரகன் அதே இடத்துல இருந்து அவர் தவம் பண்ண ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் நம்ம காட்சி கொடுத்த இடத்துல நம்ம விநாயகருக்கு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்கத்தால் ஒரு ஆலயம் அமைச்சு தங்கத்தால் விநாயகருக்கு ஒரு விக்கிரகம் செஞ்சு அங்கே தினமும் பூஜை செஞ்சு வந்துட்டு இருந்தார். இப்படியே சில காலம் கழிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்து வானத்தில் இருந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விமானம் வந்து அங்காரகன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துச்சு. அங்காரகனும் அந்த விமானத்தில் ஏறுறாங்க. அந்த விமானம் நேராக தேவலோகத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அங்கே தேவர்களோட உட்காந்து சரிசமமாக அவங்க கூட இருந்து அவர் அமுதுண்ணவும் செஞ்சார். தேவர்களோட சரிசமமாக இருந்து அமுதுண்ண அங்காரகனை வந்து நவகிரகத்தில் ஒருவரான செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாகவும் ஆக்குறாங்க. அங்காரகன் விநாயகர்கிட்ட வேணா மாதிரியே செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு யாரெல்லாம் வந்து விநாயகரை வழிபடுறாங்களோ அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தீர்க்கப்படும். மாதத்தில் எத்தனையோ சதுர்த்திகள் வந்தாலும் அந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வர சதுர்த்தி அன்னைக்கு தான் மிக பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த சதுர்த்தி வந்து சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்காரகனால் செய்யப்பட்ட விநாயகரோட திருவுருவத்தை வணங்கி தான் வந்து அங்காரகனுக்கு சிறந்த பலன்களை விநாயகர் கொடுத்தார். அப்படிங்கிறனால எல்லா தேவர்களும் அந்த விநாயகர் பெருமானை வணங்கவும் செஞ்சாங்க. அதனாலே அங்காரகனால் செய்யப்பட்ட அந்த விநாயகருக்கு சிந்தாமணி விநாயகர் அப்படின்ற பேரும் வந்துச்சு. இப்படி செவ்வாய் கிரகத்தின் அதிபதியான அங்காரகன் வழிபட்ட அந்த விநாயகரோட திருவுருவத்தை வந்து அவந்தி மாநகரில் மேற்கு புறத்தில் அதை பிரதிஷ்டை பண்ணவும் செஞ்சார். அந்த இடத்துக்கு காமதம் அப்படின்ற பேரும் கொடுத்தாங்க. இப்படி சாதாரண ஒரு முனிவரோட மகனாக இருக்கக்கூடிய அங்காரகன் வந்து விநாயகர் மேல் அதீதமான பக்தி கொண்டு அவர் தவங்கள் பண்ணி விநாயகர்கிட்டேருந்து வரங்கள் வாங்கி அவர் தேவருக்கு சரிசமமானவராகவும் மாறி அவர் நவகிரகத்தில் ஒருவராக செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாகவும் ஆனார். இவ்வளோ வரங்களை கொடுக்கக்கூடிய வல்லவரான அந்த விநாயகர் பெருமான அந்த அங்காரகன் வேணுனா மாதிரியே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு வேணும் அப்படின்னா நமக்கு எல்லா வரங்களும் கிடைக்கும். அதனால தான் பிதுர்தேவனே உங்களோட மகனான கிருதவீரனை வந்து இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு அவர் விரதங்கள் இருந்து விநாயகரை வழிபட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் வந்து பிதுர்தேவன்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டு பிதுர்தேவனோ பிரம்மதேவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் பிரம்மதேவனோ வணங்கவும் செய்கிறாரு. இப்படி பிரம்மதேவன் பிதுர்தேவன் கிட்ட எப்படி வந்து ஒரு சாதாரண முனிவரோட மகன் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி ஆனார் அப்படிங்கிறத பற்றியும் சங்கடஹர சதுர்த்தி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை பற்றியும் அவர் சொன்னார். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக உடனே வரும்.